இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் இந்த நல்ல நாளிலே உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். 75ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம். கிழக்கிலும் மேற்கிலும் வனாந்திர திசையிலும் இருந்து ஜெயம் வராது. ஆண்டவர் என்னடா இப்படி எழுதி வச்சிருக்கிறாரு, உனக்கு ஜெயம் வராதுன்னு எழுதி வச்சிருக்கிறாரு அப்படின்னு நீங்கள் இதை எதிர்மறையாக பார்க்க வேண்டாம். இந்த திசைகளெல்லாம் சொல்லி, இந்த இடங்களெல்லாம் சொல்லி, இங்கிருந்துலாம் வராதுன்னு ஏன் சொல்லியிருக்கிறாருன்னா, ஜெயத்தை கொடுக்கிறவர் கர்த்தர். நீதிமொழிகளை வாசிக்கிறோம்ல, ஜெயமோ கர்த்தரால் வரும். நீங்கள் நம்புறது அவரால் தான் வரும். ஏன்னா அவர் தான் நியாயாதிபதி. ஒருத்தனை உயர்த்துறதும் ஒருத்தனை தாழ்த்துறதும் அவர் தான் பைபிளில் வார்த்தைகளை நம்ம பார்க்குறோம். அப்போ நம்ம சில நெருக்கடியான சூழ்நிலைகள் இருக்கும்போது, சில வேதனையான அனுபவங்களை கடந்து போகும்போது, என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி ஒன்றும் புரியாத நிலையில் இருக்கும்போது, அங்கே போயிடலாமா, அதை செஞ்சிடலாமா, இதை செஞ்சிடலாமா, அங்கே போனால் நம்ம சக்ஸஸ் பண்ணிடலாமா, இங்கே போனால் ஜெயிச்சிடலாமா, இவங்கள்ட்ட கேட்டால் இவங்க தந்துடுவாங்களா, அவங்க நமக்கு இப்போ உதவி செய்வாங்களா, இப்படியெல்லாம் நம்ம தேடக்கூடாதுங்கிறது தான் அந்த வசனம். எங்கேயுமே யாரிடத்திலும் நமக்கு வேண்டிய நிரந்தர ஆசீர்வாதம் இல்லை, நிரந்தர தீர்வு இல்லை. நம்மை அவர்களால் நிரந்தரமாக வச்சு என்ன செய்ய முடியாது, பாதுகாக்க முடியாது, பராமரிக்க முடியாது, உதவி செய்ய முடியாது, உடன் இருக்க முடியாது. நிரந்தரம் அப்படின்னு ஒன்று இயேசுநாதர்கிட்ட மட்டும்தான். அப்படின்னா ஆண்டவர் என்ன சொல்றாரு, கிழக்க மேற்க அப்படின்னா எங்கேயும் கண்களை ஏறெடுக்காத, எங்கேயும் அலைஞ்சு திரியாத, யார்ட்டையும் நீ போய் என்ன செய்யாத, நீ நிற்காத, உனக்கு வேண்டியதை என்னிடத்துல கேளு, நான் உனக்கு தரேன். வெற்றி வேணுமா, நான் உனக்கு வெற்றியை தரேன். சுகம் வேணுமா, நான் உனக்கு சுகத்தை தரேன். ஆதரவு வேணுமா, நான் உனக்கு ஆதரவு தரேன். அன்பு வேணுமா, நான் உனக்கு அன்பை தரேன். ஆசீர்வாதம் வேணுமா, மகனே நான் உனக்கு ஆசீர்வாதம் தரேன். உயர்வு வேணுமா, நான் உன்னைய என் கருத்தினால உயர்த்துறேன், உன்னை அதிகாரம் உள்ள ஒரு ஆளாக மாத்துறேன். நீ அதற்காக எங்கேயும் என்ன செய்ய வேண்டாம், யாரு காலையும் பிடிக்க வேண்டாம், லஞ்சம் கொடுக்க வேண்டாம், எங்கேயும் லைனில் போய் நிற்க வேண்டாம். உன்னுடைய ரெகுலர் ரொட்டீனை செய். அப்ளை பண்ண வேண்டியதுக்கு அப்ளை பண்ணு, செய்ய வேண்டியதை நான் பார்த்துக்கிறேன். இதை நீங்கள் புரிஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாத அலைச்சல்களோ பண செலவுகளோ அல்லது மன உளைச்சலோ இருக்காது. இன்றைக்கி நிறைய பேர் நம்ம என்ன நினைக்கிறோம், ஒரு ப்ராப்ளம்னு உடனே சொல்யூஷனுக்கு யார்கிட்ட போகலாம், ஒரு தேவைன்னு உடனே இந்த தேவையை யார் எனக்கு சந்திப்பா, ஒரு கஷ்டம்னு உடனே இதை நம்ம யார்கிட்ட சொல்லலாம். இதுதான் நம்முடைய மனநிலையாக இருக்கு. இதை மாற்ற கர்த்தர் விரும்புகிறார். முதலாவது ஆண்டவர்கிட்ட வாங்க, உங்கள் நெருக்கடி அவர்கிட்ட சொல்லுங்கள். உங்கள் வாழ்க்கையினுடைய வெற்றிக்கு நீங்கள் எப்படி எதிர்பார்க்குறீங்க அதை நீங்கள் சொல்லுங்கள். உங்கள் தேவை என்ன அவர்கிட்ட சொல்லுங்கள். உங்கள் பாதிப்பு என்ன, உங்கள் பிரச்சனை என்ன அவர்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். எங்கேயும் இல்லை நம்முடைய காரியங்கள் அவர்கிட்ட தான் இருக்குது. அதனால் அவர்கிட்ட நம்ம முதலே வந்துட்டோம்னா கண்டிப்பாக ஆண்டவர் என்ன செய்வார், நமக்கு வேண்டிய எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். ஆகவே அங்கே அலையிறதெல்லாம் விட்டுட்டு ஆண்டவர்கிட்ட வாங்க. உங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் அவர் உங்களுக்கு தந்து உங்களை ஆசீர்வதிப்பார். பரலோக தேவனே, பரிசுத்த பிதாவே, தேவையில்லாமல் எங்கள் நாட்களை நாங்கள் வீணாக்கக்கூடாது, எங்கள் பணங்களை வீணாக்கக்கூடாது, எங்கள் எனர்ஜியை வீணாக்கக்கூடாதுன்னு எங்களுக்கு ஆலோசனை தந்திருக்கீங்க. ஆகவே உம்மிடத்தில் வந்து எங்களுக்கு வேண்டியதை பெற்றுக்கொள்ள கிருபைத்தார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact Pastor J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.